அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். இனி நம்ம என்ன பார்க்க போறோம்னா, 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான வரலாறுலேருந்து முக்கியமாக ஒரு 30 நாட்கள் தேர்வெளியில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல என்ன பாருங்க, குப்த வம்சத்தை நிறுவியவர் யார்? ஒரு முக்கியமான வினா. குப்த வம்சத்தை நிறுவியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, ஸ்ரீகுப்தர். குப்த வம்சத்தை நிறுவியவர் ஸ்ரீகுப்தர். இரண்டாவது வினா, பிரயாகை மெய்கீர்த்தியை இயற்றியவர் யார்? பிரயாகை மெய்கீர்த்தியை இயற்றியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, ஹரிசேனர். பிரயாகை மெய்கீர்த்தியை இயற்றியவர் ஹரிசேனர். மூன்றாவது வினா, சந்திரகுப்தரால் நிறுவப்பட்ட ஒற்றை இரும்பு தூண் டேஸ் என்ற இடத்தில் உள்ளது. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, மெக்ரோலி. நாலாவது வினா, அறுவை சிகிச்சை செயல்முறை குறித்து விளக்கிய முதல் இந்தியர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, சுஷ்ருதர். ஐந்தாவது வினா, வங்காளத்தின் கவுட அரசர் யார்? வங்காளத்தின் கவுட அரசர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, சசாங்கர். வங்காளத்தின் கவுட அரசர் சசாங்கர். ஆறாவது வினா, குப்த அரசர்கள் வெளியிட்ட தங்க நாணயங்கள் சுட்டிக்காட்டுவது எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, அரசாட்சி செழிப்பாக இருந்தது. ஏழாவது வினா, புத்தர் தனது முதல் சொற்பொழிவை எங்கு நிகழ்த்தினார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, சாரநாத் மான்கள் பூங்கா. புத்தர் தனது முதல் சொற்பொழிவை சாரநாத்தில் நிகழ்த்தினார். எட்டாவது வினா, கீழ்கண்டவற்றில் ஜாதக கதைகளை கூறும் ஓவியங்கள் அமைந்த குகை எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, அஜந்தா. ஒன்பதாவது வினா, சரியான இணையை காண்க. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, கோயில் நகரம் காஞ்சிபுரம் என்பதுதான் சரியான விடை. இதே தூங்கா நகரம்னா மதுரை, கல்வி நகரம் காஞ்சிபுரம், கூடல் நகரம் மதுரை. பத்தாவது வினா, கீழ்கண்டவற்றுள் தவறான இணையை காண்க. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, கீழ்கடல் அகில் என்பது தப்பு. அப்போ வடமலைனா தங்கம், மேற்கு மலையிலேருந்து சந்தனம், தென்கடலேருந்து முத்து, கீழ்கடலேருந்து பவளம். 11வது வினா, பௌத்த நூல்களின் பெயர் என்ன? பௌத்த நூல்களின் பெயர் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, திரிபீடகங்கள். 12வது வினா, சமணத்தில் முதல் தீர்த்தங்கரர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, ரிஷபர். 13வது வினா, சமணத்தில் எத்தனை தீர்த்தங்கரர்கள் இருந்தனர்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, 24. 14வது வினா, மூன்றாம் பௌத்த மாநாடு எங்கு கூட்டப்பட்டது? மூன்றாம் பௌத்த மாநாடு எங்கு கூட்டப்பட்டது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, பாடலிபுத்திரம். இதில் பார்த்தீங்கன்னா, முதல் பௌத்த மாநாடு ராஜகிரகம், இரண்டாவது பௌத்த மாநாடு வைசாலி, மூன்றாவது பௌத்த மாநாடு பாடலிபுத்திரம், நாலாவது பௌத்த மாநாடு காஷ்மீர். இதுக்கு ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா, ராஜாவை பாட காசு, அதுதான் இதற்கான ஷார்ட்கட். அடுத்த வினா, கீழடி கீழ்கண்ட எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, சிவகங்கை. 16வது வினா, தமிழகத்தில் பத்தினி வழிபாட்டை அறிமுகம் செய்தவர் யார்? தமிழகத்தில் பத்தினி வழிபாட்டை அறிமுகம் செய்தவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, சேரன் செங்குட்டுவன். 17வது வினா, கீழ்காணும் அரச வம்சங்களில் சங்க காலத்தில் ஆட்சி அதிகாரத்தில் இல்லாதவர்கள் யார்?
இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி பல்லவர். 18வது வினா லிச்சாவி அரச குடும்பத்தை சேர்ந்த குமாரதேவியை மணந்தவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ முதலாம் சந்திரகுப்தர். லிச்சாவி அரச குடும்பத்தை சேர்ந்த குமாரதேவி மணந்தவர் முதலாம் சந்திரகுப்தர். 19வது வினா சமுத்திரகுப்தரின் ஆட்சிக்கான முக்கிய சான்று எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி அலகாபாத் தூண். 20வது வினா தன்வந்திரி ஒரு டேஸ் ஆவார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி மருத்துவர். தன்வந்திரி ஒரு மருத்துவர். 21வது வினா சந்திர வியாக்கரணம் என்பது டேஸ் நூலாகும்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ இலக்கண நூலாகும். சந்திர வியாக்கரணம் என்பது ஒரு இலக்கண நூலாகும். 22வது வினா இந்திய தொழில்துறை டேஸ் என்ற நில அளவையாளர் உதவியுடன் நிறுவப்பட்டது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி அலெக்சாண்டர் கன்னிகம். எந்த ஆண்டுன்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இந்திய தொழில்துறை நிறுவனம் அலெக்சாண்டர் கன்னிகம். எந்த ஆண்டு நிரூபிப்பாங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். 23வது வினா தவறான இணையை தேர்ந்தெடுக்க? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி எகிப்து நாகரிகம் 3100லேருந்து 1100 வரைக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா மெசபடோமிய நாகரிகம் காலம் கிமு 3500லேருந்து 2000 வரைக்கும். சிந்துவெளி 3300லேருந்து 1900 வரைக்கும். சீன நாகரிகம் 1700லேருந்து 1122 வரைக்கும். அப்போ தப்பானது எகிப்து நாகரிகம். 24வது வினா தற்போதைய இந்திய எல்லைக்குட்பட்ட சிந்து சமவெளி நாகரிகம் பரவியிருந்த பகுதிகள் யாவை? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 2, அதாவது காலிபங்கன், இன்னொன்று தோலவீரா. 25வது வினா முதல் எழுத்து வடிவம் கீழ்கண்ட எந்த இனத்தவரால் உருவாக்கப்பட்டது? ஒரு முக்கியமான வினா. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி சுமேரியர். 26வது வினா பாண்டியருக்கு பின் ஆட்சிக்கு வந்தோர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி களப்பிரர்கள். 27வது வினா சங்ககால நிர்வாக முறையில் மிக சிறிய நிர்வாக அமைப்பு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி ஊர். 28வது வினா குறிஞ்சி நிலப்பகுதியில் வாழ்ந்த மக்களின் தொழில்? இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் சி வேட்டையாடுதல் மற்றும் சேகரித்தல். 29வது வினா தமிழ் சொற்களை பிரதிபலிக்கும் வகையில் காவிரி என்ற ஆறு டேஷ் நாட்டில் ஓடுகிறது? சரியான விடை ஆப்ஷன் ஏ ஆப்கானிஸ்தான். தமிழ் சொற்களை பிரதிபலிக்கும் காவிரி என்ற ஆறு ஆப்கானிஸ்தான் நாட்டில் ஓடுகிறது. 30வது வினா சிவிஸ் என்ற சொல் பண்டைய எந்த மொழி சொல்லாகும்? சிவிஸ் என்ற சொல் பண்டைய எந்த மொழி சொல்லாகும்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி லத்தீன். சிவிஸ் என்பது லத்தீன் மொழி சொல்லாகும். நண்பர்களே, நீ நம்ம 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான வரலாறுலேருந்து முக்கியமான ஒரு 30 வினாக்கள் பார்த்தோம். நீங்கள் எவ்வளோ மார்க்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.